வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் வச்சு ஒரு ரைஸ் தான் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளா இது டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப 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 சௌரியமா இருக்கும். மசாலாலாம் ரொம்ப மைல்டா தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மசாலா தாளிக்க போறது இல்லை, கரம் மசாலா மட்டும்தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ ரொம்ப மைல்டா இருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு 2 கப்பு தண்ணி வச்சிருக்கேன். 1 கப்பு அரிசி எடுத்துட்டு அதுக்கு 2 கப்பு தண்ணி வச்சிருக்கேன். அதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா 1 கப் அரிசியை பாஸ்மதி அரிசி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துருவோம். இந்த பக்கம் சாதம் வெந்துன்னு இருக்கட்டும், மூடி வச்சிருவோம். இந்த பக்கம் கடாயில எண்ணெயும் வெண்ணெயுமா சேர்த்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா சீரகம் தாளிச்சுக்கலாம். பச்சை மிளகா, வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கோஸ் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி. இது கூடவே வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு. தக்காளி வதங்கட்டும். தக்காளி வதங்கிட்டு இப்ப குடமிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்திருக்கோம். காரத்துக்கு கொஞ்சமா வந்து வரமிளகா பொடியும் சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப மைல்டா தான் இருக்கும் இது. அப்புறம் கொஞ்சம் தனியா பொடி, கரம் மசாலா கொஞ்சம். நம்ம வந்து மசாலா எதுவுமே தாளிக்கல, இந்த கரம் மசாலாவோட வாசனை மட்டும்தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளா மைல்டா போதும் மசாலா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த ரைஸ் ரொம்ப ரொம்ப ஆப்டா இருக்கும். இன்னைக்கு நான் வந்து பன்னீர் சேர்க்க போறேன். நீங்க வேணும்னா வந்து உருளைக்கிழங்கோ இல்லை வேற ஏதாவது காய்கறி எது இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இது ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இந்த பக்கம் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுது பாருங்க. நான் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்க, உதிரா இருக்கு, ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம வந்து வரமிளகா பொடி, தனியா பொடிலாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் சேர்த்துடலாம். இதே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப மைல்டா டேஸ்டா இருக்கும். மேலாக கொத்தமல்லி போட்டுடலாம், அவ்வளோதான். நம்மளுடைய பன்னீர் ரைஸ் வந்து ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள். மசாலா எல்லாம் மைல்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறதுக்கும் ரொம்ப சௌரியமாக இருக்கும், நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சௌரியமாக இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கும் ஒரு தயிர் பச்சடி இருந்தாலே போதும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னைக்கு பன்னீர் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கேரட்டு, பீன்ஸ் எல்லா காய்கறியும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை சோயாவோ இல்லை மஷ்ரூமோ எது வேணாலும் போட்டுக்கலாம், நம்மளுடைய விருப்பம். பட் மைல்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.